Hello viewers, welcome back to my channel. So this is நாங்கள் யூஸ் பண்ணுற டிவி. இது ஒரு 4K LED டிவி LG brand. ஸோ இந்த டிவி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த டிவி வாங்கி பார்த்தீங்கன்னா 3 years ஆகுது. நிறைய வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த டிவியில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்க மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் தான் இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி நான் இப்படி தான் ஜூம் பண்ணி போய் பார்த்தேன். என்னன்னு பார்த்தா ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் தெரிய ஆரம்பிச்சது. ஹரிசாண்டலாக ஒரு சிங்கிள் லைன்றது, அப்புறம் டபுள் லைன் ஆச்சு, அப்புறம் 3 லைன் ஆச்சு, 4 லைன் ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த லைன் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாக் ஸ்பாட் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ நல்ல டிவி திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. டக்குன்னு நான் வந்து LG கஸ்டமர் சப்போர்ட்டை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு இது வந்து பேனல் ப்ராப்ளம்னு சொன்னார். இது வந்து 2 ரீசனால வந்திருக்குன்னு சொன்னாலும், ஒன்று வந்து ஃபிசிக்கலாக மேலே எதாவது பட்டிருந்ததுன்னா அப்படி ஆகும், அப்படி இல்லைனா இன்டர்னலாக வந்து கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆகும்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மிஷின் ஷாப் இருக்குது. அங்கே வந்து லேத்து மில்லிங் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி எங்களுக்கு வந்து லோ வோல்டேஜில் ஹை வோல்டேஜ் அடிக்கடி ஆகும். ஸோ நான் அதுவும் டிவி அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரில. ஸோ அப்படி பார்த்தோம்னா அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி வந்து இந்தமாரி பேனல் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய டிவிக்கு பின்னாடி இருக்க அந்த பவர் யூசேஜை பார்த்தேன். அதில் பார்த்தோம்னா 100 to 240 volts போட்டிருக்குது. ஸோ இந்த 240 voltsக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை எதுவும் ஹெசிடேட் பண்ணாமல் அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்வீஸ் இன்ஜினியர்ட்டே வந்து உடனே புக் பண்ணிட்டேன் நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ புக் பண்ணி ஒரு 3 daysல வந்து எனக்கு புது பேனல் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. காலையில் டெலிவரி பண்ணாங்க, மதியம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வீட்டிலே வச்சு வந்து டிஸ்மேண்டில் பண்ணி புதுசாக மாட்டுறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், புதுசாக ஒரு பேனல் வாங்குறதுக்கு புது டிவியை வாங்கிட்டு போயிடலாமேன்ட்டு. பட் எனக்கு இந்த டிவியை வந்து விற்கிறக்கோ இல்லை புது டிவி வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் இருக்க டிவியை வந்து பேனல் மாற்றிடலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். பட் அதேமாரி LG சர்வீஸ் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஃபஸ்ட் டைம் இது டிவி ப்ராப்ளம் ஆனது. ஸோ ஃபஸ்ட் டைம் டிவிக்காக வந்து நான் சர்வீஸ் சென்டர் போயிருக்கேன். பட் அதை நான் எதிர்பார்த்தத விட பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்தது. நான் எதுக்குமே சர்வீஸ் சென்டருக்கு நேர்லையோ எதுவுமே போடல. ஆன்லைனில் புக் பண்ணி திரும்ப கால் வந்தது, சர்வீஸ் இன்ஜினியர் வீட்டுக்கே வந்தாங்க, பேனலும் வீட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேக் சைடு கழட்டிட்டாங்க. இப்போ வந்து சைடில் இருக்க பெசல்ஸை கழட்டுறாங்க. ஸோ இது கழட்டினா அதை வந்து அந்த பேனலை ரிமூவ் பண்ண முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி டிவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் தேவைப்படாது. பட் உங்கள் ஏரியாவில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஹையாவோ இல்லை லோவாவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் தேவை. இதுக்கு முன்னாடி இருந்த நாங்கள் வீட்டிலலாம் வந்து எங்களுக்கு ஸ்டெபிளைசர் தேவைப்படலை. அதெல்லாம் நானும் இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இங்கே வந்து பக்கத்தில் இந்த மிஷின் ஸ்லாப்லாம் இருக்கிறதுனால ஃப்ளக்சுவேஷன் அடிக்கடி நடக்குது. பக்கத்துலேயே வந்து மிஷின் ஓட்டுறாங்க. ஸோ அதனால் எங்கள் ஃப்ளக்சுவேஷன் அடிக்கடி வந்துட்டு இருந்தது. பட் இது வந்து டிவி அஃபெக்ட் பண்ணுன்றது அப்போ எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டெபிளைசர் வாங்கி ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பெசல் கழட்டிட்டாங்க. இப்போ எங்களுக்கு பேக்கேஜ் வந்திருந்த புது பேனல் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்திருக்க LED பேனல். ஸோ இது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஒட்டி வந்திருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஒட்டி தான் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் பேக்கிங்கும் நல்லா நீட்டாக இருந்தது. நான் இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த பழைய பேனல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேனல் கீழே ஒயிட்டாக இருக்க பார்த்திங்கன்னா அலுமினியம் தான். ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய பேனல் எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ புது பேனல் எடுத்து ஃபிட் பண்ண போகிறாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நம்ம மொபைலுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டுறோம் இல்லையா, அந்தமாதிரி ஒட்டியிருக்காங்க.
ஓகே, இப்போது வந்து பேனல் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், வெறும் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா 4K LED பேனல். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க சொல்கிறாங்க வெளியில் வந்து எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகக்கூடாது, வெளியில் எதுவும் இம்ப்ரெஷன் ஆகக்கூடாது, துடைக்கிறது கூட அழுத்தி துடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தா இதனால தான், வெறும் கிளாஸ் தான் அது. ஸோ இப்போ பேனல் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஸ்னாப் ஃபிட் டைப் தான். ஸோ எதுவுமே வந்து வயர் எடுத்து சோல்ட்ரு பண்ணுறதோ கட் பண்ணி ஒட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபிட்டிங் டைம் அதை எடுத்து சொருகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டிவி வந்து பழையபடி பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஸ்ட்லியாக வாங்குகிற டிவி வந்து ஒரு 3000 ஸ்டெபிலைசருக்காக நம்ம யோசிச்சுட்டு போடாமல் விட்டோம் அப்படின்னா டிவியே போயிடும். ஸோ எனக்கு இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சது. இதுக்காக நான் எங்கேயுமே அலையலை. எல்லாமே வீட்டுக்கே கொண்டு வந்தாங்க, வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணாங்க, வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணாங்க. அப்புறம் ட்ரான்சாக்ஷனும் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடிஞ்சது. கேஷ் தான் வேணும்னு யாரும் சொல்லலை. ஸோ பில்லும் வந்து எனக்கு ஆன்லைன்லேயே வந்துருச்சு, மெயிலுக்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலை பண்ண வந்து ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இந்த ஃப்ளக்சுவேஷனால் திரும்ப ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்றக்காக. வீடியோவில் இந்த டிவிக்கு எந்த ஸ்டெபிலைசர் கரெக்டாக இருக்கும், எந்த ரேஞ்சில் வாங்கணும், என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். பாய்.